ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். எனக்கு கோட் வந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னரா ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பல விஷயங்களை பார்த்து நம்ம அனுபவிச்ச ஒரு படமா இருந்தது. அதிலும் எக்கச்சக்கமான கேமியோ வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் இருந்துட்டே இருந்தது. கடைசியில் அவர் பண்ண அஜித் சார் கேமியோ கூட சரி. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து விஜய் சார் முழுமையாக என்னை கவர்ந்த ஒரு படமா இருந்தது. காரணம் என்னன்னா, விஜய் சார் நம்ம வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே வந்து ஒரு என்டர்டெய்னராக தான். அவர் டான்ஸ் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், இப்படிதான் இருந்தது. இல்லை எமோஷன்ன்றது ரொம்ப கம்மியான படங்களை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை நான் சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லி அதுக்கு உடனே நீ வந்து வேணுனே எஸ்கேக்கு எதிராக பேசுற இது வேற கமெண்ட். விஜய் சார் கையில கொடுத்ததால அவர் வந்து அந்த பொசிஷன்ல வந்து உட்காந்துட முடியாது. ஏன்னா இது வந்து பதவி கிடையாது, இது அரசியல், இது பாசிபிள். வந்து வாங்கியிருப்பாரு, என்டர்டெய்னர் அவார்டு வாங்கியிருப்பாரு. ஆமா, அந்த அவார்டை நினைச்சுக்கோங்கடா. அப்படிதான் சொல்லுவேன். என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வாங்கினார்ல, அதே மாதிரி தான் நான் என்டர்டெயின் பண்ணியிருந்தேன் மக்களை இத்தனை வருஷம், நீ வந்து என்டர்டெயின் பண்ணுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. லியோனுடைய வசூல் சாதனையை முறியடிக்குமா, அதுதான் வெயிட் பண்ணேன். 560 கோடி அந்த படம் பண்ணிச்சுன்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்கல்ல, அதை இந்த படம் தாண்டுதா? அது சோஷியல் மீடியா எப்படி தெரியுமா, நீங்கள் எதுவுமே அப்டேட் கொடுக்கலன்னா நான் அப்டேட் கொடுக்கல, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினச்சேன் இப்போதான் இவ்வளோ நான் வேறு பரிமாணங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சொல்கிறாரு இல்லை, இனிமேல் ஒரு படம் தான் பண்ணுவேன், அடுத்த படத்தை நான் முடிச்சுட்டு நான் வந்து அரசியல் போவேன்னு சொல்கிறது நம்ம மனசெல்லாம் கஷ்டமாகுது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ கம்மிங் டு கோட் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ கோட் வந்து எல்லாருமே எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு தெரியும். எவ்வளவோ ட்ரோலு அதெல்லாம் கடந்து நிற்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு சார். எப்படி இருக்கு உங்களுக்கு கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு? எனக்கு கோட் வந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னராக ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பல விஷயங்களை பார்த்து நம்ம அனுபவிச்ச ஒரு படமா இருந்தது. அதிலும் எக்கச்சக்கமான கேமியோ வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கேமியோக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட அவர் வந்து வெங்கட் பிரபு சார் எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்காரு ஒரு கேமியோவையும். கடைசியில் அவர் பண்ண அஜித் சார் கேமியோ கூட சரி, கேமியோன்னு அஜித் சார் இல்லை, அந்த அஜித் சாருடைய படத்தை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் பொண்ணுகிட்டே கேட்குற விஷயமும் சரி, விஜய் சார் வந்து எல்லாமே பிரமாதமா இருந்தது. பேசும்போது எனக்கு அல்டிமேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் சார் தான். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து விஜய் சார் முழுமையா என்னை கவர்ந்த ஒரு படமா இருந்தது. காரணம் என்னன்னா, விஜய் சார் நம்ம வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே வந்து ஒரு என்டர்டெய்னராக தான். அவர் டான்ஸ் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், இப்படிதான் இருந்தது. இல்லை எமோஷன்ன்றது ரொம்ப கம்மியான படங்களை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவரோட எமோஷன், அவர் நல்லா நடிப்பார். பல படங்கள்ல நீங்க வந்து இப்போ வரையும் நான் வந்து திருப்பி போய் காதலுக்கு மரியாதை படம் பார்த்தேன்னா அதில் அவர் அற்புதமாக நடிச்சிருப்பார். அவரோட எமோஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த சீன்லாம் நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரிலாம் சில காட்சிகள் இருக்கும். அப்போது விஜய் சாருக்கு நடிப்பு என்பது அந்த காலகட்டத்திலே வரும். ஆனால் யாருமே யூஸ் பண்ணதுக்கு ரெடி இல்லை. நீங்கள் ஆக்ஷன் பண்ணால் போகிறோம், காமெடி பண்ணால் போகிறோம், டான்ஸ் பண்ணால் போகிறோம், இப்படி தான் இருந்தது. ரொமான்ஸ் பண்ணோம், இவ்வளோ தான். அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு சில படங்கள் பிரேக் பண்ணி வருது. அதில் ஒரு பிரேக் பண்ணி வந்த படம் கத்தி படம் ஞாபகம் இருக்கா? அவருடைய பிரமாதமாக இருக்கும், ஜீவா கேரக்டரில் அவ்வளோ அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் அந்த டைமில் அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அதை அற்புதமாக பண்ணியிருப்பார். இப்போ ஜீவா அடி வாங்குறதும், ஜீவா வந்து கடைசியில் அந்த மக்களுக்காக கஷ்டப்படுறதும் நம்மள அப்படியே உணர்வுபூர்வமாக கொண்டு போனார்ல. ஸோ நான் அப்போ அந்த கத்தி படம் பார்த்த பிறகு நான் விஜய் சார் ஒரு தடவை ஒரு பாட்டியில் பார்க்கும்போது நான் சொன்னேன், சார் நான் இவ்வளோ படம் உங்கள் படத்தை பார்த்து ரசிச்சிருக்கேன், ஆனால் கத்தி மாதிரி ஒரு அல்டிமேட் படம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியே சர்ப்ரைஸாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், சார் அந்த கேரக்டரில் நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசம். அதாவது நீங்கள் ஒரு நடிகராக முழுமையாக இந்த படத்தில் தான் பார்த்து நான் ரசித்தேன் உங்களை அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு நடிகருக்கும் ஒரு படம் கிடைக்கும், அப்படி ஒரு படம் அமையும். இப்போ விஜயகாந்த் சார் எடுத்துட்டிங்கன்னா சத்ரியன் எடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ரமணா எடுக்கலாம், அதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி கமல் சார், ரஜினி சாருக்குலாம் அந்த மாதிரி சில படங்கள் அமைஞ்சிருக்கும். ஆனால் இவருக்கு அமைஞ்சது கத்தி. அது பிறகு பல படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன இதுதான் இருக்கும். இப்போ நீங்கள் பிகில் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும். அந்த ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கான ரிலேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தன் மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுறாருன்னு ஒரு குட்டி அந்த ரோலில் அற்புதமாக பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் த்ரூ அவுட் த படம் நான் வந்து அவர் வந்து பல சீன்களில் ரசிச்சுட்டே இருந்தேன். அவர் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கூட எப்படி எல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவர் எப்படி காமெடி பண்ணுறாரு, அடுத்து மகனோட அவருடைய ரிலேஷன்ஷிப்பு, மகன் காணாமல் போகும்போது எந்த மாதிரி பரிதபிப்பு, மகன் செத்து போயிட்டான்னு பார்க்கும்போது அந்த ஒரு எமோஷனல் அவுட் பஸ்ட்டு, திருப்பி மகனை பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பெயின், அது பிறகு மகன் தான் எல்லாம் பண்ணுறான், ஸ்பாய்லர் இல்லை, மகன் தான் எல்லாம் பண்ணுறான்ற மாதிரி ஒரு சின்ன போட்டாங்க சார். சரி, அது நான் சொல்கிறேன், ஏதாவது ஏன்டா ஸ்பாய்லர்லாம் சொல்லக்கூடாது இல்லை, நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியும். ஸோ நான் சொல்ல வர மகன் தான் எல்லாம் பண்ணுறான்னு வரும்போது ஒரு பரிதைப்பு வரும்ல, ஐயோ தன் மகனா இது அப்படின்னு வரும்போது, இப்படி பல விஷயங்களில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்த்து நான் ரசித்தேன். விஜய் சார் இவ்வளோ அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது திருப்பி ஒரு முறை இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
நான் நினச்சேன் இப்போதான் இவ்வளோ நான் வேற வேற பரிமாணங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சொல்றாரு இல்லை இனிமேல் ஒரு படம் தான் பண்ணுவேன், அடுத்த படத்தில் நான் முடிச்சுட்டு நான் வந்து அரசியல் போவேன்னு சொல்றது நம்ம மனசெல்லாம் கஷ்டமாகுது. ஏன்னா அவர் வந்து இது 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 இவருடைய எல்லைகள் மிக பெருசு. நல்லா நடிக்கக்கூடியவர், எல்லாமே என்டர்டெய்னராக நம்மளை நல்லா சிறப்பாக பண்ணுவார். இப்படி எல்லாமே கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பேக்கேஜ் இவர். அப்படிப்பட்ட பேக்கேஜாக ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர் திடீர்னு ஒரு படத்தோட முடிக்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. பட் ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம் திருப்பி வருவார் அப்படின்னு. ஏதோ ஒரு ஓரத்துல வந்து ஒருவேளை அவர் மறுபடியும் வந்தாருன்னா அது ஒரு ஹைப்பா இருக்கும். பவன் கல்யாண் திருப்பி வந்து நடிக்க, சிரஞ்சீவி சார் நடிக்க வந்தாரு, அந்த மாதிரி நடக்கலாம். பட் தமிழ் சினிமா வில் மிஸ் இம் கிரேட். இப்போ வந்து கிரேட்லி மிஸ் பண்ணுவோம். என்னன்னா கிரேட்லி நான் சொல்றது பெரிய லெவலில் மிஸ் பண்ணுவோம். அவர் இல்லாத வருஷங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க தான் போகுது. ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம். அதே மாதிரி ஒரு என்டர்டெய்னர் எல்லாமே காம்பினேஷனோட ஒன்று அமையணும், அதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் அவருடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது பல காலம் நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். ஆமாம் சார், ஆப்வியஸாக. ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் கொண்டு போய் அவர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது இது தரிசனமான உண்மை தான். ஒரு பக்கம் கோட் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் கோட்டில் வந்து நிறையா இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ணுறீங்க, நிறைய இப்போ ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு வெளியே சொல்கிறதுக்கே வந்து பயம் வருது. இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ நம்மளை அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை சார்? அது நம்ம வந்து இப்போ மற்றவங்களை பற்றி ஒரி பண்ணிட்டே இருந்தா வச்சுங்களேன், நம்ம கருத்தே சொல்ல முடியும். சொல்றவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு நெகட்டிவிட்டியை பிடிச்சி நம்மளை வந்து ட்ரோல் பண்ண நினைச்சாங்கன்னா பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து ஒரே தெளிவாக சொல்வேன், நீ அப்ஜெக்டிவா சொல்றியா நான் ஒத்துக்கிறேன். சில பேர் வந்து நல்ல கமெண்ட், நான் இப்போ வந்து நேற்று ஒரு இன்டர்வியூல கொடுக்கும்போது ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் அப்ஜெக்டிவா ரொம்ப கரெக்டா எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. சார் இது இப்படி சொல்லாம நீங்க பண்ணிருக்கலாமே, பாயிண்ட் டேக்கன், இனிமே நான் அவாய்ட் பண்றேன், அவ்வளோதான், இது ஓகே. ஆனால் நீ டாக்ஸிக்காக என்னை வந்து வேணுன்னே நீ ட்ரோல் பண்ணியானா நான் கண்டிப்பாக உன்னை பிளாக் பண்ணுவேன். ஏன்னா உன்னோட இன்டென்ஷன் வந்து இஸ் ஹர்ட் மீ. என்ன ஹர்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், உன்னை பிளாக் பண்ணிட்டா என்ன ஹர்ட் பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு எனக்கு. அதை போட்டா அப்படி போட்ட உடனே நான் அவனை பிளாக் பண்ணேன். அவன் உடனே அடுத்த ட்வீட் ஒன்று போட்டிருக்கா, தீபம் அணைந்தது என்னை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ நீ தானே அதை கிரியேட் பண்ற. நீ எனக்கு சரியான முறையில் ஃபீட்பேக் கொடுத்தா நான் எடுத்துப்பேன். சரியான முறையில்னா எனக்கு சார் இது வேண்டாமே சார், இது அவாய்ட் பண்ணலாமா, நீங்க இது எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு உங்க கமெண்ட்ல வந்து எல்லாமே. இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு இன்டர்வியூ வருது இல்லை 20 மினிட்ஸ் வருது வச்சுங்களேன், ஒரு சின்ன லைன் உங்களை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் எனக்கு தோன்றதை பேசிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எடுத்து அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி இப்படி சொல்லிட்டார் அவர் அப்படின்னீங்கன்னா எனக்கே அது தோணாது இந்த மாதிரி நான் எண்ணத்தில் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த எண்ணத்தில் பேசவே இல்லை. நம்ம வந்து ஃப்ளோவில் போயிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது நீ அதை வந்து வேணுனே கட் பண்ணி என்னை வந்து ட்ரோல் பண்ண நினைச்சேன்னா நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த நெகட்டிவிட்டி தேவை கிடையாது, நீ வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு தேவை கிடையாது. ஸோ அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி எப்பவுமே தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணோம், பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இக்னோர் பிளாக் அண்ட் மூவ் ஆன், இவ்வளோதான் வாழ்க்கையில். ஓகே, இக்னோர்னு அர்த்தம் டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் டேக் ஃபீட்பேக். ஃபீட்பேக் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் எல்லா ஃபீட்பேக் எடுத்துப்பேன். நியாயமான எனக்கு சரியான முறையில் சொல்கிற எல்லா ஃபீட்பேக்கை நான் எடுத்துப்பேன். நான் படிப்பேன், கமெண்ட்ஸை பார்ப்பேன். ஓகே, அவங்க சொல்ல கரெக்டாக தான் இருக்குல்ல, நம்ம இதுவே மாற்றிக்கலாம் அப்படின்றது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வீடியோ பார்க்குறாங்க. எனக்கு என்ன கஷ்டமாகனா அவன் வீடியோவே பார்க்க மாட்டான், சின்ன ஒரு கிளிப்பை மட்டும் பார்த்து அந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவான். இவர் வந்து வேணே இப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு இவரை பிடிக்காது, இப்படி. ஏய் என்னடா நீ இப்போ ஒரு ஒழுங்கு மரியாதை போய் இன்டர்வியூ பாடுறா, அதில் இன்டர்வியூவில் நான் என்ன கான்டெக்ட்ல சொன்னேன்னு பாரு. நீ எதையுமே பார்க்காம ஜென்ரலாக ஒரு கமெண்ட் வந்து ஒரு சின்ன கிளிப்பை வச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே தப்பாக தான் தெரியும். கரெக்ட். நம்ம பேசுறது நீங்கள் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அப்போனா வேர்ட்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் பேசணும். அப்போ உங்கள் இன்டர்வியூ வந்து 20 நிமிஷம் இன்டர்வியூ வந்து 40 நிமிஷம் ஆகும். ஏன்னா யோசிச்சு இந்த லைனை பேசினா இப்படி வருமா, இந்த லைனை பேசினா இப்படி வருமா அப்படின்னா நான் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. நான் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்காது, போர் அடிக்கும், இன்டர்வியூவே போர் அடிக்கும். என்னால் அப்படி பேச முடியாது. நான் பேசினா மனசுலேருந்து இதயத்துலேருந்து பேசிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ நம்ம வந்து இந்த கோட் படத்தில் கிளைமேக்ஸில் இது ஸ்பாய்லர் தான், எல்லாரும் பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். துப்பாக்கி எடுத்து எஸ்கே கையில் வந்து கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அது வந்து தமிழ் சினிமா, அந்த துப்பாக்கி வந்து தமிழ் சினிமாங்க, இந்தாங்க தமிழ் சினிமா நீங்கள் பார்த்துக்கோங்க எஸ்கே அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா, அது எந்த அளவுக்கு சார்? இதை நான் சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லி அதுக்கு உடனே நீ வந்து வேணுனே எஸ்கேக்கு எதிராக பேசுகிறேன், இது வேறு கமெண்ட், நீங்கள் அதே கேள்வி திருப்பி கேட்குறீங்க. தம்பிகளா ஒன்று சொல்கிறேன், நான் எஸ்கேக்கு எதிராகவும் இல்லை, தனுஷ்க்கு எதிராகவும் இல்லை, யாருக்கு எதிராகவும் இல்லை. நான் சொல்ல வர்றது, இப்படி ஒரு சினிமாவை ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதெல்லாம் யாரும் பண்ணல. அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ரீடிங், அதாவது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி தான். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு சீன், அந்த சீனில் ஒரு ஃபன்னாக வெங்கட் பிரபு சார் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏன் எஸ்கே வரக்கூடாது தானே, எஸ்கேக்கு எல்லா கேப்பபிலிட்டி இருக்கு, டிசர்விங் கேண்டிடேட். ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, அது மக்களாக கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன்.
விஜய் சார் கையில கொடுத்ததால அவர் வந்து அந்த பொசிஷன்ல வந்து உட்காந்துட முடியாது. ஏன்னா இது வந்து பதவி கிடையாது, இது அரசியல், இது பாசிபிள். நீங்க அரசியல் இது ஈஸியா கொடுக்கலாம், ஏன்னா என் பிசினஸ்ல கொடுக்கலாம். இப்போ என்னோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுங்களேன், இப்போ என்னுடைய மகள்கிட்ட வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகலாம், இந்த சேர்ல என் மகள் உட்காந்து ரன் பண்ணலாம். ஏன்னா இது எங்க கம்பெனி, இது கரெக்டுங்களா? எங்க கார்பரேட் கம்பெனில நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் இதுல வந்து அப்பா இடத்துல மகள் உட்காந்தோ இல்ல மகன் உட்காந்தோ ரன் பண்ணதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது வந்து ஒரு பிசினஸ்ல பண்ணலாம், அரசியல்ல டெஃபினட்டா பண்ணலாம். தமிழ்நாட்டில் அரசியல பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல தமிழ்நாடு அரசியல நான் சொல்றது ரைட் ஃப்ரம் பாமகல இருந்து நீங்க வந்து மதிமுகல இருந்து எல்லா அரசியலையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன வந்துட்டு இருக்கு, மகன் வந்து அப்பா இடத்துல வந்து மேனேஜ் பண்றாரு. ஏன்னா அப்பா யாரை நம்புவார் அதிகபட்சமா? மகன் நம்புவார். அதனால அதெல்லாம் வந்து அரசியல்ல பாசிபிள், பிசினஸ்ல பாசிபிள். சினிமா அது பாசிபிள் கிடையாது. சினிமா என்பது மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொடுக்கப்படும் ஒரு இடம், மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும். அதாவது அந்த இடத்த பிடிக்கணும், ஒரு உச்ச இடத்த பிடிக்கணும்னா அதுக்கான உழைப்புகள் இன்னும் நிறைய தேவைப்படுது. அது எஸ்கே அவர்களுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளவுதான் நான் சொல்வேன். அது டைம் எடுக்கும்னா அவருக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வரணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா அவருக்கு தொடர்ந்து ஒரு 3-4 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த பொசிஷனில் போய் நிறுத்தலாம். என்ன காலம் தான் பதில் சொல்லும், அதனால வெயிட் பண்ணுவோம் அந்த காலத்துக்கு. இப்போதைக்கு நான் என்ன சொல்லுன்னா, இது வந்து ஒரு டீகோட் பண்ணி ஓவரா டீகோட் பண்ணி இது மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு வேலை சீனை உருவாக்குனா எனக்கு தெரியாது. ஆனா அப்படி பண்ணிருக்க மாட்டேன் தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்படிலாம் பண்ணுவோம்னு நினைச்சிருப்பாரு. ஒரு கேஷுவலா ஒரு ஃபன்னா ஒன்று பண்ணலாம், நீ வச்சுக்கோ, நீ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அது வந்து என்ன அர்த்தம்னா என்டர்டெயின் பண்ற வேலையை நீ பார்த்துக்கோ. ஏன் அப்படி நினைக்க கூடாது? நான் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்டர்டெயின் பண்ணிடுமே. டசன்ட் மீன் தட் பொசிஷன். நான் ஒரு என்டர்டெய்னரா அந்த ஃபீல் நான் வந்து நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் ஆடியன்ஸை, அந்த என்டர்டெயின் பண்ற வேலை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஏன் டீகோட் பண்றது வந்து பொசிஷனை எடுத்துக்கிறீங்க? ஒரு ஃபீலா எடுத்துக்கலாம், ஒரு ஃபீலா எடுத்துக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் வேலையை மட்டும் பாரு, என்ன மாதிரி நீ என்டர்டெயின் பண்ணு, டான்ஸ் பண்ணு, காமெடி பண்ணு, ரொமான்ஸ் பண்ணுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? இல்லைன்னா கேஷுவலா ஒரு சாதாரணமான அந்த சீன் தேவைப்படுறதுனால நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எடுத்துக்கலாம்ல. ஏன் இப்படி நீங்க ஓவரா டீகோட் பண்ணி இப்படிதான் இருக்கும்? இன்னைக்கு வந்து ஒரு 20 இன்டர்வியூ வந்துருச்சு இதை பத்தி. நான் இல்ல 20 பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் சார் வந்து அவரோட பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா, எஸ்கேக்கு இதுக்கு தகுதி இருக்கா, ஏன்பா இந்த விஷயத்துக்குலாம் போறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கம்பேரிசனோ இந்த இதுவோ நீங்க சொல்றதுனால நடக்க போறது இல்ல, நடக்காம இருக்க போறதும் இல்ல. ஓகே, கரெக்டா? இப்ப நான் சொல்றதுனால நடந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்லாதனால நடக்காம இருக்க போறதும் கிடையாது. அது நடக்கணும்னா அது நடக்கும், கரெக்டுங்களா? ஆனா இட்ஸ் a matter of time. ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஜய் சார் இந்த இண்டஸ்ட்ரி விலகி அவர் அரசியல்ல பெரிய தலைவரா மாறி அந்த அரசியல்ல அவர் ஜெயிச்சு ஒருவேளை இனிமே சினிமாக்கே வரமாட்டேன்னு வரும்போது அடுத்ததை யார் அப்படின்ற பொசிஷன் வரும். ஒருவேளை நம்மளுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன ஒரு செல்ஃபிஷான மோட்டிவ்ல என்ன எதிர்பார்க்குறோம்? விஜய் சார் திருப்பி நடிக்கணும், நிறைய படம் பண்ணணும் தானே ஆசைப்படுவோம். ஓகே, அவர் வந்து நான் அரசியலில் போகணும், மக்களுக்கு சேவை பண்ண நினைக்கிறது ஒன்று இருக்கலாம். பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் நினைக்கிறோம் விஜய் சார் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கணும், வருஷத்தில் ஒரு படம் கொடுக்கணும், அப்படி தானே எதிர்பார்க்கணும். ஸோ இன்னைக்கு பவன் கல்யாண் வந்து டெப்டி சிஎம்மாக இருந்தாலும் அவர் படம் அடுத்தடுத்த படம் வரப்போகுது, நம்ம அப்படி எதிர்பார்க்குறோம்ல. ஏதோ ஒரு லூப் ஹோல் கிடைச்சி வந்து அவர் வந்து தொடர்ந்து வருஷத்தில் ஒரு படம், அண்ணா ஒரு 100 நாள் நடிச்சுட்டு போங்க, மீதி 220 நாள் நீங்க போயிட்டு அரசியல சேவை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுங்களேன். அவர் நடிச்சாருன்னா அவர் பொசிஷன் அப்படியே தான் இருக்க போகுது, அவர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறாரு, மக்கள் அவர் இதே மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்க போறாங்க. அப்போ பொசிஷன் இடமே இல்லை. ஸோ இல்லை நான் வர போறது இல்லை, அவர் நினைச்ச கோல்ஸ் எல்லாம் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு, அரசியல்ல போய் ரீச் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் வரப்போறது இல்லைன்னா அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பல காம்படிஷன் நிற்கும், அதில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது பார்க்கும்போது எனக்கு வந்து விஜய் சார் கையில இருந்து தான் எஸ்கே வந்து வாங்கியிருப்பாரு, என்டர்டைனர் அவார்டு வாங்கியிருப்பாரு. ஆமா, அந்த அவார்டை நினைச்சுக்கோங்கடா அப்படிதான் சொல்லுவேன். என்டர்டைனர் ஆஃப் தி இயர் வாங்கினார்ல, அதே மாதிரி தான் நான் என்டர்டைன் பண்ணியிருந்தேன் மக்களை இத்தனை வருஷம், நீ வந்து என்டர்டைன் பண்ணுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. அது பொசிஷன் கிடையாது, அப்படிதான் எடுத்து. ஓகே சார். ஸோ இப்போ வந்து கோட் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது சார்? எல்லாருமே வந்து 1000 கோடிக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாருப்பா அதெல்லாம் அவ்வளோ நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க, நம்பிக்கை சந்தோஷமா இருக்கு. நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். சினிமா பொறுத்தவரை வந்து எந்த படம் அச்சீவ் பண்ணாலும் பெரிய வசூல் சாதனைகள் பண்ணாலும் நம்ம சந்தோஷம் தான். ஆனால் இப்போதைக்கு முதல் நாள் கலெக்ஷன் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2வது நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அவங்க செகண்ட் டே என்ன வந்தது அப்படின்னு 3வது நாள் பேசிட்டு இருக்கோம். என்ன வந்ததுன்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஒருவேளை 200 கோடி தாண்டி இருக்கலாம், இல்லை 180 கோடியா 200 கோடியா நமக்கு தெரியாது 2 நாளில். இப்போ 3வது நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கணேஷ் சதுர்த்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் கலெக்ஷன் என்பது டவுட்டே கிடையாது, நாளைக்கும் டவுட்டே கிடையாது. திங்கட்கிழமை நிறைய ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை பார்த்துட்டு, அதனால இது டிக்கெட்டே இல்லாதது இந்த படம் தமிழ்நாட்டில் பெரிய வசூல் சாதனையை பண்ணுறதுல யாருக்குமே டவுட் இல்லை. இதே வசூல் சாதனையை கேரளாவில் பண்ண போதா, கர்நாடகாவில் பண்ணுமா, ஆந்திரா தெலுங்கானா பண்ணுமா, நார்த் இந்தியாவில் பண்ணுமா, ஓவர்சீஸில் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற அந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த ரீச்சுக்கெல்லாம் போகலாம். என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒன் அட் அ டைம், ஒரு நாள் அட் அ டைம் போகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த படம் லியோனுடைய வசூல் சாதனையை முறியடிக்குமா, அதை தான் வெயிட் பண்ணோம். 560 கோடி அந்த படம் பண்ணுச்சுன்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்கல்ல, அதை இந்த படம் தாண்டுதா
அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் கலெக்ஷன்ல வந்து லியோவோட கம்மியா தான் வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு நம்ம இருக்காங்க. அந்த இதுக்கு போவேனா அது இப்போ பக்கம் அது இப்போ நீங்கள் ஒரே ஒரு கம்பேரிசன் தான். அந்த படம் 148 கோடி ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தாங்க. 146 148 146 146 லைஃப் டைம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணாங்க? 560 560 கோடி. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எத்தனை? அதுக்கு பார்த்தா ஒரு 1000 4 டைம்ஸ். தெரியல சார், நிறைய வந்துரும் சார். இல்லை 140 மல்டிப்ளை பை 4 தான் 560. ஆமா ஆமா அப்படி சொல்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே 140ன்னா எண்ட் வந்து 560னா எத்தனை மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்? 4 தான். 4. அப்போ 128 கோடி தான் ஃபர்ஸ்ட் டே, 126 கோடி ஃபர்ஸ்ட் டேன்னா அதே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 4 ஃபேக்டர் அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 500 கிட்ட கணக்கு அதான் வரும். ஆனா இது வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணோம். ம். எப்படி எதிர்பார்க்கணும்னா ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் 1000 கோடி நம்ம பேசாம ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்ன? அதுவும் 146 கோடி ஃபர்ஸ்ட் டே பண்ணி 560 தானே கடைசியில் பண்ணுச்சு, 1000 பண்ணல. அப்போ இது 128 பண்ணும்போது இது எவ்வளோ பண்ணுறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இப்போ நம்ம அவசரப்பட வேணாம். என்னுடைய கணிப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் இது 500 கோடி தாண்டுமா, அதுக்காக தான் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு தான் ஒரு கெஸ் பண்ண முடியும். மண்டே அன்னைக்கு நம்மளுக்கு ஓவராலாக தெரியும். ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம நம்பர் எடுக்கும்போது இது 500 கோடி தாண்டுமா அப்படின்ற ஒரு கணிப்பு வரும். அது பிறகு படம் எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்னு பொறுத்து தான் நம்ம மீதியெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு நல்ல வசூல் சாதனையை பண்ணோம். எவ்வளோ பெரிய வசூல் சாதனை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் நம்ம விஜய் சார் பற்றி பேசிட்டோம். விஜய் சார் பற்றி பேசினா நம்ம சினிமா லாங்குவேஜில் சொல்கிறது அஜித் சார் பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ அஜித் சார் வந்து விடாமுயற்சி நம்ம தொடர்ந்து அப்டேட் பார்க்கும்போது வெறும் ஃபோட்டோஸ் தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் சார் அந்த மாதிரி நடக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட மீம் மெட்டீரியலாக முதற்கண்டு அதை வந்து அப்டேட் தானே, ஏதாவது ஃபோட்டோ வரும், டே என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். அது ஏன் சோஷியல் மீடியா எப்படி தெரியுமா, நீங்கள் எதுவுமே அப்டேட் கொடுக்கலன்னா நீ அப்டேட் கொடுக்கல, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கம்பேக் தரஞ்சன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்டர்வியூ கொடுக்கலன்னா, இன்டர்வியூ கொடுத்தா வச்சுக்கலாம், 4-5 இன்டர்வியூ கொடுத்தா கோபேக் தரஞ்சன் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அதாவது யாருக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுபடி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க டீம் வந்து இதுவரையும் அப்டேட் கொடுக்காம இருந்தாங்க. திடீர்னு போஸ்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. விடாமுயற்சி போஸ்ட் இதுவாக வரவே இல்லை, டைட்டில் தான் வந்தது. லுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா வேறு லுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அது அவங்க டிசிஷன். அது நீங்கள் யாருமே போய் கேள்வி கேட்க முடியாது. அது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன். எப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் கொடுக்கணும், என்ன மாதிரி போஸ்டர் கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணுமா இல்லையா, எப்போ கொடுக்கணும், எப்படிப்பட்ட இதுவாக கொடுக்கணுன்றது அவங்க டிசிஷன். இதில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. வெளி உலகத்தில் இருக்கிற யாருமே டிசைட் பண்ண முடியாது, அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அது அவங்களுடைய டிசிஷன். உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியுமோ கன்சியூம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கமெண்ட் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்தவரையும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது அவங்களோட டிசிஷன் தான். இப்போது அதில் எப்படி லுக் இருக்குது, இதை பற்றி நான் ட்ரோல் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அது வேணும்னு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் அப்டேட் கேட்டீங்க, அவங்க அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. பி ஹாப்பி. ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உனக்கு அப்டேட் கேட்டல, அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. படம் இப்போ முடிஞ்சு போகுது, ஆல்மோஸ்ட் முடியுது. இப்போ ஸ்பெயின் போயிருக்காங்க, பார்த்தீங்களா? நிறைய மெசேஜ்லாம் வந்தது, ஃபோட்டோஸ்லாம் வந்தது. இப்போ அஜித் சார் ஸ்பெயின் போயிருக்காரு. நான் கடைசியாக வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருமே பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ அவர் மகிழ்ச்சி மணி சார் சொன்னார், சார் ஸ்பெயின் போகிறோம் சார், ஸ்பெயின் போய் அந்த போர்ஷன் முடிச்சுட்டா ஒரு 10 to 12 days, அதோட படம் முடிஞ்சது. அது பிறகு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி படம் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. அதுக்கு தான் லாஸ்ட் லெக் ஆஃப் ஷூட்டிங், அதுக்காக தான் ஸ்பெயின் போயிருக்காங்க. அந்த ஸ்பெயினில் எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சுன்னா படம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த இது ஒன்று போகும். ஓகே சார். ஸோ விடாமுயற்சி பொதுவாகவே அஜித் சார் வந்து ஒரு படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்துக்கு சைன் பண்ண மாட்டார், ஷூட் போக மாட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த விடாமுயற்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே குட் பேட் அண்ட் அக்லியான அப்டேட் வந்து வந்துச்சு. அது வந்து இதே தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் சார் இல்லாதனால நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்த பிடிப்போம். அது ஆல்ரெடி அவருக்குன்னு ஒரு அஜித் சாருக்கும் இடம் இருக்குது, பட் அந்த ஆடியன்ஸ் இன்னும் நம்ம என்கேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அப்படி இல்லை, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. இந்த மாதிரி கருத்துலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் பாருங்க, வாரிசு 3 வரும்போது அது பிறகு வாரிசு பிறகு 2 படம் வந்துருச்சு விஜய் சார். அவருடைய ஒரே என்னன்னா, விஜய் வந்து கடகடா 2 படம் பண்ணிட்டாரு. லியோ வந்துருச்சு, அது ஒரு பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு. அடுத்ததா வந்து கோட்டோ வந்துருச்சு, நம்ம அடுத்த படம் வரலையே, அதனால உடனே அடுத்தடுத்த படம் கொடுக்கணும். ஏன்னா கேப் அதிகமாகுதுல்ல ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதனால அவர் வந்து அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. தவிர இது வந்து அவர் போயிட்டாரு, அவர் இன்னமும் இடத்த பிடிக்கிறதுக்காக அவர், ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் இடத்துல இருக்காரு. அவர் வந்து சேஃபா ஒரு டாப் மோஸ்ட் இடத்துல வந்து அஜித் சார் இருக்காரு. அவர் வந்து இவர் இடத்த பிடிக்கணும், அவர் இடத்த பிடிக்கணும்னு அவசியமே இல்லை அவருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு டாப் இடத்துல இருக்கும்போது அவருக்கு தேவையில்லை. அவரை பொறுத்தவரை என்னன்னா, என்னுடைய படங்கள் டிலே ஆயிடுச்சு. துணிவு பிறகு எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் கேப் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பாருங்க, துணிவு வந்து ஜனவரி 2023 வந்தது. இப்போ 23 ஃபுல்லாக வேற படம் வரல, 24 வரல. இப்போ இந்த வருஷம் படமே வரல வச்சுங்களேன். சப்போஸ் இந்த விடாமுயற்சி வந்து இந்த வருஷம் வரல, ஜனவரியில் தான் வருதுன்னா 2 வருஷம் படம் இல்லை. ஜனவரி பிறகு 2 வருஷம் படம் இல்லைன்னா அப்போ அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. அப்போ அதனால பேக் டு பேக் படம் கொண்டு வரணும்ல. இப்போ நீங்கள் அவர் தொடர்ந்து பார்க்க போறீங்க. ஏன்னா அந்த கேப் வந்து விஜய் சார் 3 படம் அடிச்சிட்டாரு. அப்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, என்னடா நம்ம பாட்டு
படம் பண்ணாமல் இருக்க மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது இல்லை, ஓகே. அதுக்காக பண்ணலாம். ஏன்னா அவரும் ஒரு அதே ஏஜில் ஆல்மோஸ்ட் 3-4 வயசு தான் டிஃப்ரென்ஸ். அப்போ அவருக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும்ல. இப்போ நீங்கள் அவர் எப்படி கம்பேர் பண்ணுவார்னா விஜய் சாரோட அஜித் சார் என்ன கம்பேர் பண்ணணும்னா ரஜினி சாரையும் கமல் சாரையும். ரஜினி சார் வந்து அடுத்தடுத்து 3 படம் லைனப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமல் சார் 3 படம் லைனப் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு தோணும் இல்லை, என்னடா இது ரஜினி சார் 3 படம் லைனப் பண்ணியிருக்காரு, இவர் 3 படம் லைனப் பண்ணியிருக்காரு, விஜய் வந்து 2 படம் பண்ணிட்டாரு, எனக்கு பிறகு அடுத்ததாக ஒரு படம் ஆரம்பிக்க போறாரு ஷூட்டிங், அப்போ நான் இதுக்கு ஸ்லோவாக போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பீடாக பண்ணலாம். அது சினிமாவுக்கு நல்லது தானே. இப்போ ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் பஸ்ஸில் மிக பிரமாதமாக கொண்டு ஒரு ஆர்டிஸ்ட் தொடர்ந்து படம் பண்ணுறதுனா சினிமாவுக்கு நல்லது. அந்த வகையில் அஜித் சார் வந்து தொடர்ந்து படம் பண்ண தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த மூமெண்ட் விடாமுயற்சி முடிஞ்ச உடனே அவர் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிடணும். ஒரு சைடில் குட் பேட் அக்லி போயிட்டு இருக்கணும், இன்னொருத்துல அடுத்த படம் போகணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்கும் பாருங்க. நடக்கணும் சார். ஏன்னா அடுத்தடுத்து எங்கேஜ் இருக்கணும்ல நம்ம தமிழ் சினிமா. அது நடக்கும் பாருங்க. அவர் அடுத்த வருஷம் இந்த ஜனவரியில் அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார். ஓகே. அதாவது இந்த படம் வரும்போது விடாமுயற்சி வரும்போது அவர் 3வது படத்துக்கு போயிட்டு இருப்பாரு. ஓகே. அங்கே இருந்தால் படத்தை பார்த்துட்டு இருப்பார், பாருங்கடா அடுத்த ஷூட்டில் இருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அண்டு நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறையா நல்ல படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக, அதாவது செகண்ட் ஆஃப் தமிழ் சினிமா வந்து ஒரு செம்ம ஹைக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது. இன்னும் 4 மாதத்தில் நல்ல தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. அதுக்கு ஒரு கட்டியமாக நம்ம கட்டியம் கூறுறது சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து இப்போ கோட் படம் பெரிய வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்து வரப்போகிற படங்களும் அதே மாதிரி வசூல் சாதனை பண்ணணும். இந்த வருஷம் சூப்பராக எண்ட் ஆகணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லபடியாக நடக்கும். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.